strawberry, some potatoes, beetroot, my favorite vegetable, beetroot, cucumber, கீரையெல்லாம் பூத்திருக்கு. beetroot, புதுசாக கத்தரி நட்டுருக்கு. வெள்ளை கத்தரி எல்லாம் அமேசானில் வாங்கின விதைகள் தான். டொமேட்டோ, கத்தரி, இது சிவப்பு கத்தரி, இது வெள்ளை கத்தரி. ஒரு இப்போ தான் நட்டது இந்த மிளகாய் செடி. மழை வீருது. தக்காளி, பொட்டேட்டோ, இதெல்லாம் பொட்டேட்டோ, வெண்டை, கத்தரி, பொட்டேட்டோ இதெல்லாம் சின்னதாக இருக்குது. இது வளரத்தான் இது இருக்குது. ஆனால் வளர மட்டும் ஓகே. இது வந்து மின்ட்டில் எனக்கு பிடிச்ச இல்லை, சூப்பர் இல்லை. இந்த மீனில் வந்து நல்ல சத்து இருக்குது. கீரைக்கே நல்ல சிவந்த நல்ல கீரைன்னா இந்த மீன் தான். சீசனில் வளரும், எல்லா நாட்டிலும் வளரும். சமர் சூப்பராக வளரும். கீரையை பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. இந்த மீன் கீரை இதில் சம்பல் சட்னி செய்யலாம். சுடுதண்ணியை ஊற்றி இந்த இலையை அவிச்சிட்டு குடிக்கலாம். உடம்பெல்லாம் அப்படியே வத்தி போயிடும். சூப்பர். இதுவும் பீட்ரூட் தான். பீட்ரூட், இந்த ஸ்ட்ராபெரி காய்ச்சி தான் நான் சாப்பிடுவேன். எல்லாம் பூச்சி நத்தை தான் சாப்பிடுவேன். இங்கே நத்தை தான் பெரிய பிரச்சனை. இந்த வெஜிடபிள் கார்டனுக்கு இவ்வளோ உப்புகளை கொண்டு கொட்டுறேன். இந்த தக்காளி பார்த்து 2 விதம் வாங்க போகணும். மழை பெய்யுது, பஞ்சு வாங்கிட்டு போத்தான் போகணும். இங்கே இதில் ஒரு வெள்ளாரியை நட்டு வச்சுக்கால். இது படர்ந்து 2 மாதம் தான் பெருசாக படர்ந்து வந்துடும். இந்த இது பீட்ரூட், இந்த கீரை விதையெல்லாம் பெறப்படி வந்துருக்கண்டு. இதெல்லாம் விதைக்க நான் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வருவேன். இங்கே இதுக்கு சேகரிக்கிறேன். தக்காளி ஒரு 6-7 தக்காளி, ஒரு 10 கத்திரி, 5-6 முல்லை செடி, ஒரு பூசணி எல்லாம் வச்சுருக்கிறேன். வீட்டு எல்லாம் காய்க்கும். காய்ச்சா வீட்டு தேவைக்கு சரி. வார வருஷம் மட்டும் புரிசரக்கையும் போட்டு வைக்கலாம். இதுதான் என்ற பொழுதுபோக்கு. மனுஷ இனம் என்ன ஏமாற்றினாலும் உறவுகள் விளையாட்டால் நின்ன தேடி. ஆனால் இந்த மரங்களை பார்க்குறதுல தான் எனக்குரிய சந்தோஷமாக இருக்கு. இந்த மரங்களை என்ன ஏமாற்றாலும் பக்கத்தில் வந்தாக்கள் வீட்டுக்கு வராமல் போனாலும் எங்கேயோ இருந்த இந்த சீட்டுகள் மரங்களாக வந்து எனக்கு ஆகதாக இருக்குது. மனுஷரை நம்பக்கூடாது. ஒரு சில மனுஷர்களை தவிர எல்லா மனுஷர்களையும் ஒட்டுமொத்தமாக சொல்லிடாது. ஒரு சில மனுஷர்கள் நல்லவர்களாக இருக்கிறவங்க. ஆனாலும் இந்த மரங்கள் ஒரு நாளும் வடிவாக பராமரித்தா அது பலன் தரும், மனதுக்கு நிம்மதியேன் தரும். ஆனால் மனுஷர்கள் அப்படி இல்லை, சுயநலத்தோடு செயல்படுவாங்க. எப்போவுமே தனியாக இருக்கிறார்கள். மரஞ்செடி கொடிகளோடு நட்டு இயற்கையோட வாழ பாருங்க. உங்களுக்கு வெற்றி தான்.